ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இப்போ சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரீப்ரொடக்டிவ் மெடிசனில் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து குழந்தை பேர் பாதிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று அடிப்படையான விஷயங்கள் வாழ்க்கை முறை பெரிய அளவுக்கு குழந்தையின்மையை பாதிக்கும். இதனுடைய நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பல நேரங்களில் நம்ம போகிறோம். அவேர்னஸ் இருந்ததுன்னா எளிமையாக நம்ம வாழ்க்கை முறையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். 80% காரணங்களை குழந்தையின்மையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் 20% காரணங்கள் நமக்கு தெரியறதில்லை. என்ன காரணங்களால் குழந்தையின்மைன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். திருப்பூர்லேருந்து குமாருங்க. குமார், சொல்லுங்கள் சார். இப்போ மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சுங்க. சொல்லுங்கள் சார். சார், இப்போ டெலிவரி ஆகி 1.5 மாதம் ஆச்சுங்க சார். சரிங்க. ஒய்ஃபுக்கு 2வது குழந்தைங்க. சரிங்க. அவங்க குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. சரி. இதுக்கப்புறம் எப்போங்க சார் செக்ஸ் எடுத்துக்கலாம்? அதாவதுங்க, நீங்கள் டெலிவரி ஆகி ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் திரும்ப நார்மல் செக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். அதான் சார், இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால அதெல்லாம் எந்த பாதிப்பும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால தான் நீங்கள் 3 மாதம். நீங்கள் வெறும் நார்மல் டெலிவரினா 1 மாதம் 1.5 மாதத்துலேயே நார்மலாக நீங்கள் செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். நன்றி. இப்போது நாம் சரி செய்யக்கூடிய மாற்றங்கள், இரண்டாவது எந்த செலவும் இல்லாத சரி செய்யக்கூடிய விஷயங்கள், இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இது ஏன் இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை நம்ம பண்ணுறதன் மூலமாக நாம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. அடுத்து கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பும் அதனுடைய செலவுகளும் குறையுது. அதே மாதிரி குழந்தையை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம தடுக்கிறோம். அதனால் நாம் இதை பற்றி ஒரு தெளிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று கருத்தரிக்கிறத வயதாக கருத்தரிக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகுது. ஒன்று கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைகிறது. அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் வருது. வயிற்றில் இருக்க குழந்தை பிரச்சனை வரலாம், டெலிவரி அப்போ பிரச்சனைகள் வரலாம். இப்படி வயதாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். அதனால் காலத்தே கருத்தரித்து குழந்தை பேர் பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கரெக்டான நேரத்தில் எடுக்கணும். ரொம்ப காலந்தாழ்த்தி எடுப்பாங்க. பல பேர் இப்போ 5 வருடம் 10 வருடம் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதுக்கப்புறம் தான் அதில் அக்கறை செலுத்துவாங்க. அது சரியான முறை அல்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். என் பேர் கோட்டீஸ்வரன், சென்னையிலேருந்து சார். கோட்டீஸ்வரன், சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு 9 மந்த்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு. சரிங்க. என் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஒரு முறை கருத்தரிச்சாங்க. சரிங்க. அந்த பீட்டா எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங்லாம் பார்த்துட்டு வந்தோம் சார். சரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் வரைக்கும் நல்லாவே வந்தது. சரி. வரும்போது அந்த 5 வாரத்துக்கு அப்புறம் அந்த பீட்டா எஸ்டி மறுபடியும் கம்மியாகிட்டே வந்துடுது. 5 வாரம் நீங்கள் அதை பார்க்க வேண்டாம், ஸ்கேனே பண்ணிடலாமே. ஆமாம் சார். ஸ்கேன் அப்போ பண்ணாங்க, வளர்ச்சி இருந்ததுன்னாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 5 வாரம் ஒரு 6வது வாரத்தில் இல்லை, குழந்தையோட வளர்ச்சி இல்லை, அது அது கருவிலே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. சரி. அப்புறமா என்னன்னு எழுதினா பைகார்னேட்டிக் யூட்ரஸ்ன்னு எழுதிருந்தாங்க சார். சரிங்க. இது பைகார்னேட்டிக் யூட்ரஸ் எழுதி இருந்தது. மறுபடியும் என்ன பண்ணும், அடுத்து செகண்ட் டைம் கருத்தரிச்சாங்க. சரி. ஒரு 2 மாதம் இடைவெளி கழிச்சு. சரிங்க. கருத்தரிக்கும் போது என்னாச்சுன்னா மறுபடியும் அந்த யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆச்சு. சரி. அவங்களுக்கு இந்த மார்பகங்கள்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. எர்லி மார்னிங் ஸ்லீப்பிங் இருந்தது. எல்லாமே சிம்டம்லாம் இருந்தது சார். சரிங்க. அது 2வது முறையும் அபார்ஷன் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. சரிங்க. அதான் சார் என்னோட. அதாவதுங்க, இந்த பைகார்னேட்டிக் யூட்ரஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் வரலாங்க. சரி சார். நீங்கள் அடுத்த முறை உடனே கருத்தரிக்காதீங்க. சரிங்க சார். ஒரு இந்த துறையில் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் ஒரு முழுமையான பரிசோதனை பண்ணிக்கோங்க. இந்த திரும்ப அபார்ஷன் வராமல் எப்படி கருத்தரிக்கிறதுன்னு முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. வேறு காரணங்களும் இருக்கலாம். ஒன்று பைகார்னேட்டிக் யூட்ரஸோடு சேர்ந்து இன்ஃபெக்ஷன், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸு, லூட்டியல் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனில் பிரச்சனை, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம்.
ஆன்டிபாடிஸ், நிறைய காரணங்களால் இந்த மாதிரி அபார்ஷன் ரிப்பீட்டடாக வரலாம். இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்தால் எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணிக்கங்க. அப்புறமா மருத்துவர்கள் ஓகே கன்சீவ் ஆகலான்னு சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் கன்சீவ் ஆனீங்கன்னா, கன்சீவ் ஆன டேட்லேருந்து அவங்களுடைய சப்போர்ட்டில் அவங்க சொல்கிற மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டான இன்ஜெக்ஷன்ஸு மற்ற பராமரிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக நீங்கள் ஒரு குழந்தையோட போகலாம். 10 முறை இந்த மாதிரி அபார்ட் ஆகி 11வது முறை நார்மலான குழந்தையோட போனவங்களாம் நிறைய இருக்காங்க. அதனால் முறையான ட்ரீட்மெண்ட்டும் முறையான பராமரிப்பும் நீங்கள் முழுமையான ஒரு குழந்தையோட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுகிறேன் சார். குமார். வணக்கம், சொல்லுங்கள் குமார். சார் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 10 இயர் ஆகுது சார். சரிங்க. குழந்தை 2 இருக்கு சார், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே சார். எங்கள் வீட்டுக்காரிக்கு அதிகமாக இது வெள்ளைப்படுது சார். சரிங்க. வெள்ளைப்படும்போது ஓவர் ஸ்மெல் வருது சார். சரிங்க. அது என்ன காரணம் சார்? அதான் ஓவர் ஸ்மெல் சார். அதான் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நாள் நீண்ட காலம் அப்படி அவங்கள விடாதீங்க. நீங்கள் முதல்ல போய் மருத்துவர்கிட்ட கூட்டு போய் அவங்களுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. பெண்களுக்கு பெண்ணுறுப்பில் ஈஸியாக தொற்று வரலாம். அடுத்ததாக ஆசன வாய் பக்கத்தில் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய கிருமி தொற்றுக்கள், அங்கேருந்து டாய்லெட் போகும்போது க்ளீனிங் மெத்தட்னால அங்கேருந்து கிருமிகள் பெண்ணுறுப்புக்கு வரலாம். பல்வேறு முறைகளில் அவங்களுக்கு எளிமையாக தொற்றுக்கள் வரலாம். இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக தொற்றெல்லாம் வந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணணும். நீண்ட நாள் விட்டு வைக்கிறது நல்லதில்லை. அது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். உடனடியாக மருத்துவர்கள் இதை எளிமையாக சரி பண்ண முடியும். அடுத்ததாக அவங்க ஹைஜீனிக் ப்ராக்டிசஸில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். மருத்துவ ஆலோசனையால் ஹைஜீனிக்காக எப்படி இருக்கிறது, பல்வேறு விஷயங்களை அவங்க செயல்படுத்தினாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து பெருமளவுக்கு வெளியே வந்துடலாம். மருத்துவர்கள் இதுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த முறையை பயன்படுத்த சொல்லுங்கள். சர்க்கரை ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். மன அழுத்தம் இருந்தால் அந்த பிரச்சனை வரலாம், சர்க்கரை நோயினால் வரும். ஸோ இப்போது நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். வாழ்க்கை முறைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா, வயதாகிறது, ஸ்மோக்கிங் ரொம்ப ஒஸ்ட்டு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பெண்களுக்கு இது ரொம்ப டேஞ்சரஸ். அதே மாதிரி குண்டாக இருக்கிறது பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் உடல் எடையை அவங்க சரி பண்ணணும். ஆல்கஹால் சாப்பிட்றது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகமான அளவுக்கு காஃபி சாப்பிட்றதும் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். மன அழுத்தம் முக்கியமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சதீஷ் ஈரோட்லேருந்து பேசுகிறேன் சார். சதீஷ் சொல்லுங்கள். சார் எனக்கு ஒரு 10 இயர்ஸாக டெய்லி செல்ஃப் அந்த பழக்கம் இருக்குது, கைப்பழக்கம். சரி. அது டெய்லியுமே அந்த மாதிரி இருக்குது. அது ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? அது ஒன்றும் தப்பாக ஏதாச்சும்? கைப்பழக்கம் டெய்லி இருக்கிறது நார்மலுங்க. சுய இன்பம் என்பது நார்மல். நீங்கள் டெய்லி பண்ணாலும் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் ஒன்று தான். ஓகே. அதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது உங்களுக்கு வச்சுக்கிற பிரச்சனை தான். அது நீங்கள் தேவையில்லாமல் அதை கட்டுப்படுத்துகிறேன்னு போய் மன உளைச்சலுக்குள்ளே வந்துடுவீங்க. இல்லை சார், அந்த உறுப்பு ரொம்ப சின்னதாக தெரியுது, நமக்கு சின்னதாக இருக்குது. அதில் ஏதாவது ப்ராப்ளம்? நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பெரும்பாலான ஆண்கள் உறுப்பு சின்னதாக இருக்குன்னு தான் கவலைப்பட்டுருக்காங்க. ஓகே சார். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லை கண்டிப்பாக எனக்கு பெருசாக இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னா நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸ்மால் பீனிஸ் சின்ட்ரோம்னு பேர். அதை பெருசு பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சைகள் இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது, வேக்யூம் செக்ஷன் இருக்குது, ஹார்மோன் சிகிச்சைகள் இருக்குது. இப்படி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம குழந்தையின்மைக்கான பல்வேறு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வயது அதிகமாக கருத்தரிப்பவர்களுடைய கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இளம் வயதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7% தான் கருத்தரிக்காமல் இருக்கிறாங்க. இதே 20 24 7%, 30 34 பார்த்தா
15% பேர் கருத்தரிக்காமல் இருக்காங்க. 35லேருந்து 39 22% பேர். 40லேருந்து 44ன்னு போனோம்னா 29% பேர் கருத்தரிக்காமல் இருக்காங்க. வயது ஆக ஆக கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயது ஆக ஆக கருத்தரிக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. 20லேருந்து 24 வயதில் ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு 6% தான். அதே 40லேருந்து 44 வயதுள்ள ஒரு பெண்ணுக்கு 64% கருத்தரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ல் 2 பெண்கள் கருத்தரிக்காமல் போயிடுவாங்க 40லேருந்து 44 வயதில். கருத்தரிக்காமலே வாழ்நாள் ஃபுல்லாக குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வயது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சார் வணக்கம் சார். சார் மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் ஆகுது. சரிங்க. இந்த மாதிரி அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். வெயிட் லாஸ்லாம் ஆச்சு. டியூப் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட்க்கு செமன் டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரிங்க. ஆனா எதுவும் கிளிக் ஆகல. இப்போ நாங்க ஐஓஐக்கு கேட்டு பார்த்தோம், அது எப்படி சார் பாசிபிளா இந்த கண்டிஷன்ல பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குதுன்னா? உங்கள் டாக்டர் தாங்க டிசைட் பண்ணோம். அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி எந்த அளவுக்கு பாதிக்குது, கருமுட்டை வளர்ந்து வெடிக்குதான்னு பார்ப்பாங்க. அதான் சார் இப்போ ஃபாலிகல் ஸ்டடி போயிட்டு இருக்கு. அது நல்லா கருமுட்டை வளர்ந்து வெடிக்குதுன்னா ஐயுஐ நீங்கள் போகலாம். ஓகே சார். அதாவது இன்னைக்கு வந்து 14th டேலேருந்து எக் வந்து 13 மீட்டர்ஸ் கிட்டக்க சென்டிமீட்டர்ஸ் கிட்டக்க வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. கிட்டக்க வளர்ந்துருக்கு சொன்னாங்க. அதான் எப்படி பாசிபிளா என்னன்னு கேட்குறேன். அது அந்த ஐஓஐ வந்து இந்த எக்கு பேஸ் பண்ணி தான் இருக்குமா சார்? இல்லைங்க, உங்கள் ஹஸ்பண்டோட விந்து வந்து ஒரு 10 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். அதுதான் கம்ஃபர்டபுளாக ஐயுஐ பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லெவலில் வந்து 2x2 சென்டிமீட்டர் அல்லது 20x20 mm சைஸுக்கு மேலே வந்து வெடித்து கருமுட்டை வருது அப்படின்னு ஸ்கேனில் ஃபாலிகுலர் ஸ்டடியில் சொன்னாங்கன்னா இந்த காம்பினேஷனில் இருந்தால் நீங்கள் அடுத்த லெவல் ஐயுஐ போகலாம். சரிங்க சார். போகலாம். ஐயுஐயில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 முறை குறைந்தபட்சம் பண்ணலாம், 6 முறை வரைக்கும் நீங்கள் ஐயுஐயில் பண்ணலாம். அதில் சக்ஸஸ் ஆகலாம் ஐவிஎஃப்பும் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். சரிங்க சார். வணக்கம். இப்போது வயது ஆக ஆக அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தோன்னா 20லேருந்து 24 வயதுள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு 10%. அதே பெண் வந்து 40லேருந்து 44 வயது ஆகும்போது அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து 34% இன்க்ரீஸ் ஆகுது. பல மடங்கு அதிகமாகுது, 3 மடங்குக்கு மேலே. 45 வயதுக்கு மேலான ஒரு பெண் கருத்தரிக்கும் போது 53%. அதாவது 2 பேர் கருவானா ஒருத்தர் வந்து அபார்ட் ஆவாங்க அப்படின்ற அளவுக்கு 45 வயதுக்கு மேலான பெண் வந்து 2 பேர் கர்ப்பமானால் ஒரு பெண்ணுக்கு அபார்ஷன் ஆகுன்ற அளவுக்கு அபார்ஷன் சான்சஸ் அதிகமாகுது வயசாக. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு வீழ்கிறது வயசாக. அபார்ஷன் ஆகிற சான்ஸு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ கருத்தரிக்கிறதுக்கும் வாய்ப்பு குறையும், அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பல்வேறு வயது ஆக ஆக ஒரு பெண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 20 வயதுக்குள்ள ஒரு டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தை, ஒரு அப்நார்மலான குழந்தை பிறக்கிறதுக்கு 1667 ஒரு குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும். அதே வந்து ஒரு பெண்ணுக்கு 49 வயதாகும்போது 11 குழந்தை பிறந்தால் ஒரு குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அதிகமாகுது பாருங்கள். மூளை வளர்ச்சி இல்லாமல் போகிறது ஒரு முக்கியமான வயசு, முக்கியமான காரணம். அதே மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபெயிலியர் ஆகிறது, அபார்ஷன் ஆகிறது, இந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஐவிஎஃப் பண்ணால் கூட எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகாது. அப்போது ரொம்ப வயதாக விடுறது இப்போ ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஒரு நல்ல பொசிஷன் போகணும், நல்ல சேலரி வேணும், இப்படியெல்லாம் திருமண வயதை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. திருமணம் ஆனாலும் குழந்தை பேரை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சரியல்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு சார். மேரேஜ் ஆகி இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு சார். இப்போ சரிங்க. இப்போ ஒய்ஃபுக்கு வந்து அந்த காப்பர்ட்டின்னு ஒரு சொல்லி அரசு மருத்துவரையில் வந்து அங்கே வைக்க சொல்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம வச்சுக்கலாமா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? வச்சுங்க. இந்தியாவிலே அதிகமாக யூஸ் பண்ணுற கான்ட்ராசெப்ஷன் காப்பர்ட்டி தான். அது அதிகபட்சம் எவ்வளோ நாள் சார்? அது இப்போ 3 வருடங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ மல்டி லோட் காப்பர்ட்டின்னு ப்ரைவேட்டில் போடுறாங்க, அது 5 வருடங்கள் வரைக்கும் வரும். அப்படியா சார்? இல்லை, அது வச்சுக்கிட்டா ஒரு சில பேருக்கு உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்களே சார், அதான் கேட்குறேன். சில பேருக்கு ஒத்துக்காமல் போகலாங்க, அது ஏன் நீங்கள் முதல்ல யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னா எடுத்துருங்க, அது ஒன்றும் பெரிய பெர்மனண்ட்டான பிரச்சனை இல்லையே. சரி சரி ஓகே. இப்போ நம்ம சப்போஸ் தனியாக போய் உடனே அது சும்மா ஒரு ரொம்ப அது ஆப்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் ஒரு பயமா இல்லை எப்படி சார்? ஆஃபீஸ் ப்ரொசீஜருங்க, அவங்கள படுக்க வச்சு அதை இன்சர்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். சரி சார் சரி சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து ஒய்ஃபோட வந்து அதிக நேரம் வந்து நம்ம உடற்பு வச்சுக்கோம்னா அதுக்கு ஏதாச்சும் மாத்திரை பயன்மே சாப்பிடலாமா சார்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லையா சார்? நம்ம இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முறைகளை சொல்லித்தரோம். ABCDEF எல்லாம் பண்ணுங்க, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். சீக்கிரம் வெளியே வந்துடுது சார், அதனால தான் சார். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், ABCDEF எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பல முறை சொல்கிறேன். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும். அடுத்து வந்து நிறைய டெக்னிக் சொல்லித்தரோம், எப்படி உங்களுக்கு விந்து வர்றதை லேட் பண்ணுறதுன்னு. ஸ்குவீஸ் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஏரியாவை பலப்படுத்த, அந்த மசில்களை பலப்படுத்துறதுக்கு வஜ்ரோலி முத்ரா, கிகில்ஸ் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதெல்லாம் சரிப்படலைன்னா மருத்துவர் அணுகி மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மாத்திரை சாப்பிடணும். இதெல்லாம் ஷெட்யூல்டு ட்ரக், நீங்களே மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த முறைகளில் நீங்கள் நீண்ட நாள் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம், நீண்ட நேரம் வச்சுக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் ஈஸ்வரன் ஃப்ரம் வெள்ளிவாக்கம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் ஈஸ்வரன். சார் ஆக்சுவலாக ரீசெண்டாக 1 இயர் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. சரிங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்க. செகண்ட் தடவை வந்து குழந்தை ஒரு 4 மாதம் இருந்தது. நாங்கள் NT செக்அப் பண்ணோம். அதில் டவுன் சிண்ட்ரோம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு 2 பேரும் ரிலேஷன் கிடையாது. இப்போ உங்கள் மனைவிக்கு என்ன வயசுங்க? எங்களுக்கு 22. உங்கள் மனைவிக்கு 22 தானா? ஆமாங்க. அதாவதுங்க டவுன் சிண்ட்ரோம், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் 20 வயதான பெண்ணுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் உள்ள பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 1667 ஒன்று இருக்குது. இதே வயதான பெண்களுக்கு வந்து 11 1 டவுன் சிண்ட்ரோமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பு யாருக்கு வேணாலும் வரலாங்க. ஒரு 1600 குழந்தைகள் பெறும்போது ஒரு குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை செக் பண்ணணும்னு சொல்கிறோம். நம்ம பல்வேறு டெஸ்ட்டுகள் இருக்குது, அதன் மூலமாக டவுன் சிண்ட்ரோமை ரூல் அவுட் பண்ண முடியும் நம்ம. ஸோ இப்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸ்மோக்கிங் வந்து பெண்களை ரொம்ப பாதிக்கும். கர்ப்பமாகும்போது பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸ்மோக்கிங்னால் என்னென்னலாம் வரும், பல்வேறு ஆய்வுகள், இந்த ஆய்வுகள் எந்தெந்த வருஷத்தில் யார் யார் பண்ணாங்க. குழந்தையின்மையை 60% பெண்களுக்கு அதிகமாக்குது. ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கு 60% கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைஞ்சிரும். கிளர்க் எட்டல் 1998 பண்ண ஆராய்ச்சி. அதே மாதிரி கர்ப்பமாகிறது கருக்கலைவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகிறது. அது 98 பண்ண ஆராய்ச்சி. அதே மாதிரி கருக்குழாயில் போய் கருத்தங்கி புறக்கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. இப்போது ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து 1 வருடம் தள்ளி போகிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகுட் 1998 பண்ண ஆராய்ச்சி, ஹல் 2000 பண்ண ஆய்வுகள். அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி பண்ணும்போது ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கு 2 மடங்கு கருமுட்டையில் போட்டால் தான் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஆகுது. சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு கரு வச்சோன்னா ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கு 2 கரு வைக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி 9% வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். சார் கார்த்திக் சார் ஃப்ரம் மேட்டுப்பாளையம். சொல்லுங்கள் கார்த்திக். சார் எனக்கு இன்னும் 3 monthsல மேரேஜ் ஆக போகுது. வெரி குட், சொல்லுங்கள். எனக்கு ஸ்பெம் குயிக்காக வந்துடுது. சீக்கிரம் விந்து வந்தது. சரி. ஆமாங்க சார், அது ஒரு 1 minute கூட இருக்குது, ஒரு 40-50 செகண்டுக்குள்ளே வந்துடுது. நீங்கள் இப்போ சுயன்மம் பண்ணுறதை வச்சு சொல்கிறீங்க இல்லைங்க சார்?
நீங்கள் யாரோடையும் செக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா இல்லை சுய இன்பம் பண்ணுறதை வச்சு சொல்கிறீங்களா? இன்பம் பண்ணி பார்த்தேன், செக்ஸும் பண்ணி பார்த்தேன். சரிங்க. சீக்கிரமாக வந்துடுது, அது எனக்கு ஒரு கவலையாகவே இருக்குது மனசுக்குள்ள. அதாவது மனைவியோட செக்ஸ் பண்ணுறதும் திருமணத்திற்கு முன்பு செக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திருமணத்திற்கு முன்பு செக்ஸ் பண்ணும்போது ஒரு குற்ற உணர்வு இருக்கும், பயம் இருக்கும், நோய் தொற்று பற்றி பல பயம் இருக்கும். திருமணத்திற்கு அப்புறம் நீங்கள் செக்ஸ் பண்ணுறது தான் இயல்பானது, எல்லாரும் அதான் பார்ப்பாங்க. அதனால் அந்த பய உணர்வு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்காது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இப்படியே இப்போ இருக்கிற நிலைமை தான் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கும்னு நம்ப வேண்டாம். பொதுவாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படியும் உங்களுக்கு சீக்கிரம் விந்து வந்ததுன்னா நிறைய முறைகள் நம்ம சொல்கிறோம். செக்ஸ் பண்ணுறீங்க, முதல்ல உங்கள் மனைவியை தூண்டுங்க, அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. அல்லது செக்ஸ் பண்ணுறீங்க, விந்து வரும்னு ஃபீல் பண்ணால் ஆணுறுப்புடைய முனையை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் அது வரைக்கும் அவங்கள தூண்டுங்க. மார்பகங்களை தூண்டலாம், பல்வேறு தூண்டுதல் பண்ணலாம், மறுபடியும் செக்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஒன் மினிட் நிறுத்திட்டு ஆணுறுப்பை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இப்படி மாறி மாறி பண்ணிங்கன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், சென்னையிலேருந்து மூர்த்தி பேசுகிறேன் சார். உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சொல்லுங்கள் மூர்த்தி. சார், உங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆகுது சார். ஓகே. இப்போ தான் சமயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா செமன் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, மோட்டிலிட்டியும் கம்மியாக இருக்குது சார். சரிங்க. அதுக்காக இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பண்ணுவீங்களா? இல்லை சார், எதுவுமே ஆக்சுவலி ஆல்கஹால் இருந்தது சார். இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். ஸ்டாப் பண்ணி ஒரு 1 year ஆகுது சார். இதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, சொல்லுங்கள். ஸ்மோக்கிங்கே இல்லை, எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மோட்டிலிட்டி மட்டும் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது சார். டோட்டலாகவே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சரிங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், மேற்கொண்டு என்ன சிகிச்சை எடுத்தால் நல்லா இருக்கும் சார்? எவ்வளோ மில்லியன் இருக்குது, எத்தனை % மோட்டிலிட்டி இருக்குது சார்? ஆக்சுவலி சார், ஒரு மேரேஜ் ஆகி 2 years ஆஃப்டர் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து செமன் டெஸ்ட் எடுக்க போகும்போது ஒரு 50 million இருந்துச்சு செமன். இப்போ ஒரு 6 months பிஃபோர் கை எனக்கு ஃப்ராக்சர் அடிபட்டு சர்ஜரியில் முடிஞ்சிச்சு. இப்போ நார்மல் ஆகிட்டேன் சார். இப்போ எடுக்க போகும்போது செமனும் இல்லை, மோட்டிலிட்டியும் சுத்தமாக இல்லை சார். செமன் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 தான் சார் இருக்குது. சரிங்க. இந்த மன அழுத்தம், இந்த மருந்துகள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கலாம். ஓகே. கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு மருந்துகள்லாம் நிறுத்தின பிறகு ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப எடுங்க. ப்ராபபிளி உங்களுக்கு மறுபடியும் ஒரு 20 million 25-30 million மாதிரி வந்ததுன்னா ஐயுஐ போல் போகலாம். நீங்கள் நார்மல் செக்ஸ் பண்ணுங்கள், அதில் கன்சீவ் ஆகலைன்னா ஐயுஐ போல் போங்க. ஐயுஐயில் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போது மறுபடியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, நிறைய கொனடோட்ரோஃபின் தேவைப்படுது. ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கு நிறைய கொனடோட்ரோஃபின் தேவைப்படுது. அதே மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம். ட்ரைசோமி, மூளை கோளாறு உள்ள குழந்தையாக பிறக்கலாம். டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஸ்மோக்கிங்னால் அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய புதிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.